வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை 6 பகுதிகளாக பிரித்து தேடுதல் பணி தீவிரம். முப்படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அடங்கிய 40 குழுக்கள் களமிறக்கம். வயநாட்டில் ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக இரும்பு பாலம் திறப்பு. முண்டக்கை மற்றும் சூரல்மலையை இணைக்கும் பாலம் செயல்பாட்டிற்கு வந்ததால் மீட்பு பணிகள் தீவிரமடைய வாய்ப்பு. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 318ஆக உயர்வு. காணாமல் போன மேலும் 240க்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப் படை தகவல். வயநாட்டில் அடர்ந்த வனப்பகுதியில் சிக்கி தவித்த 6 மலைவாழ் மக்களை மீட்ட வனத்துறை. இருபத்தொன்பது மாணவர்களை காணவில்லை என கேரள அரசு அறிவிப்பு. மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கிறது புதுச்சேரி. இலவச அரிசியும் மானிய விலையில் பருப்பு மற்றும் சர்க்கரையும் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணை இன்று முதல் 3 நாட்கள் மூடல். நாளை ஆடிப்பெருக்கு நாளில் நீராட அனுமதியில்லை. திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை. வெள்ளம் செல்லும் நிலையில் ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஆட்சியர் உத்தரவு. காலை 11 மணிக்கு குறைக்கப்படும் மேட்டூர் அணையின் நீர் திறப்பு. 1,70,000 கனஅடியிலிருந்து 1,50,000 லட்சம் கனஅடியாக குறைக்கப்படும். சேலம் மாவட்டம் மணக்காடு அருகே காவிரி கரையோர பகுதி வீடுகளில் புகுந்த வெள்ளம். தரைப்பாலமும் மூழ்கியதால் எடப்பாடி, குமாரபாளையம் பகுதிக்கான போக்குவரத்தும் மாற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. தன் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தனது நாடாளுமன்ற உரை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பவில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் ஆகஸ்ட் 7 அமைதி பேரணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என திமுக அறிவிப்பு. எம்பிசி சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் கிடைத்தால்தான் ஓபிசி பிரிவுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி வில்சன் கருத்து. நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் கேரட் விளைச்சல் பாதிப்பு எதிரொலி. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ கேரட்டின் விலை 30 ரூபாய் உயர்ந்து 150 ரூபாய்க்கு விற்பனை. கோவில்பட்டி அருகே லாரி மோதி விபத்து. இருக்கன்குடிக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் 3 பேர் உயிரிழப்பு. வேலூர் சத்துவாச்சாரியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளை. 30,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றவர்களை தேடும் காவல்துறை. திருச்சி கொள்ளிடம் நேப்பியார் பாலம் அருகே 2 உயர் அழுத்த மின்கோபுரம் இடிந்து விழுந்தது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் விபத்து.
மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஆய்வக வேதிப்பொருள் மீதான 150% சுங்கவரி 10% குறைப்பு. நாடு முழுவதும் ஆய்வகங்களில் ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டதால் பணிந்தது மத்திய அரசு. அடுத்த ஆளுங்கிட்ட வாங்கி பேங்க்ல வச்சுதான் வீடாச்சும் இருக்கட்டும்னு நான் அதை வீட்டிட்டேன். இப்போ வீடும் போயிருச்சு. ரொம்ப கஷ்டம். ஒரு ராஜ்யே போய் ஒரு கிராமே போய் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சூரல்மலையில் வாழ்ந்த மக்களின் வேதனை தெரிக்கும் குரல்கள்தான் இவை. இனி சூரல்மலைக்கு செல்ல முடியாது, அங்கு எங்களுக்கு எதுவுமே மிச்சமில்லை என்று கூறும் அவர்களின் வார்த்தைகள் இயற்கை பேரிடரின் கோர தாண்டவத்தை உணர்த்துகின்றன. ஒரே இரவில் பல 100 குடும்பங்களுக்கு மரணக்குடியாக சூரல்மலை மாறும் என்று அங்கு வாழ்ந்த யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஏற்கனவே கணவரை இழந்துவிட்ட மெப்பாடி பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி தனது 2 மகள்களையும் திருமணம் செய்து வெளியூருக்கு அனுப்பிவிட்டார். கடந்த 26ஆம் தேதி இரவு வயநாடு மாவட்டத்தில் பெருமழை பெய்தபோது இவரது வீடும் பாதிக்கப்பட்டது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் இல்ல, பிள்ளைங்க அவங்க பாடு நோக்கி அவங்க போயிருக்குது. நான் ஒண்டிதான் இருக்கிறேன் வீட்டுல. நான் அங்கங்க சமையல் வேலைக்கு தான் போறேன். சமையல் வேலை செஞ்சு ரிசோர்ட்ல சமையல் வேலை செஞ்சுதான் பொழைக்கிறேன். அன்னைக்கு நான் சமையல் வேலை செஞ்சு வீட்டுக்கு போலாம், மழையா இருக்குது, கெஸ்ட் இல்ல, வீட்டுக்கு போகணும்னா போங்க, லீவ் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனால லீவ் எடுக்க சொன்னதுக்கு அந்த ஆளு சொன்னா, நீங்க அங்க போனா சேஃப்டியா இருக்குமா, இங்கே இருங்க அப்படி சொன்னதுக்கு நான் அன்னைக்கு போல. அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லைங்க ஞானும் போயிட்டுண்டாவும். வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கும் சாவித்திரிக்கு அவரது மகள்கள் இருக்கிறார்கள் என்பது சற்றே ஆறுதலான விஷயம். ஆனால் சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தனது சகோதரியின் மொத்த குடும்பமும் கண்முன்னே இறந்து போனதாக വേദനയുடன் தெரிவிக்கிறார் സൂറൽമലയെச் சேர்ந்த വിജയൻ. ഈ സംഭവം നടക്കുന്നതിന് 1 മണി 1:10 എൻ്റെ മോന് ഒരു സംശയം വിചാരിച്ചിട്ട് ടോർച്ചും മേടിച്ച് എൻ്റെ അടുത്ത് ചെറിയച്ഛൻ പറഞ്ഞ ആളുടെ വീട്ടിൻ്റെ അടുത്ത്, അങ്ങനെ അടുത്തടുത്താണ് ഒരു കുടുംബം. ചെറിയച്ഛൻ്റെ വീട്ടിൻ്റെ അടുത്ത് ടോർച്ച് അടിച്ച് നോക്കി വെള്ളം കയറിയും കൊണ്ടിരിക്കുകയാണ്. പുഴയിൽ നിന്ന് കയറിയും കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് മോൻ പറഞ്ഞു വെള്ളം കയറിയിട്ട് എന്താ നമ്മൾ ചെയ്യാം എന്ന് ചോദിച്ച് കഴിയാത്തവന് ഈ സെക്കൻഡ് കൊണ്ടാണ് ഒരു ഒച്ച കേൾക്കുന്നത്. ഒച്ച കേൾക്കൽ തൊട്ടടുത്ത അളിയനാണ്. അളിയൻ്റെ പേര് സുദർശൻ, മകൻ്റെ പേര് ലെനി. അവരെ വിളിച്ചു, പെങ്ങളെ വലിയ വത്സല വിളിച്ച് കഴിയുമ്പോഴേക്കും പൊട്ടി വന്ന് നേരെ പേരനും വാർപ്പിൻ്റെ മുകളിൽ കൂടെ വീണ് അളിയൻ്റെ മകൻ അപ്പം തന്നെ. പിന്നെ അനിയന്മാരും എല്ലാം വന്നിട്ട് വടം വെച്ച് വലിച്ചിട്ടാണ് പെങ്ങളെയും പേരക്കുട്ടികളെയൊക്കെ ഞങ്ങളെ കടത്തി കൊണ്ടുപോയത്. പിന്നെ മൂത്ത അളിയൻ്റെ ബേബി പറഞ്ഞ എൻ്റെ മൂത്ത പെങ്ങളെ മകൻ്റെ കുട്ടിയും ഭാര്യയും ഫസ്റ്റ് മരിച്ചുപോയി. ഭാര്യനെ കിട്ടിയിട്ടില്ല ഇതുവരെ. അതാണ് ഇത്രയും നമ്മൾ കാര്യങ്ങൾ. വേറെ ഒന്നുമില്ല. വീടൊക്കെ നല്ല നശിച്ചുപോയി. ഒരു സാധനം ഇട്ട சட்டமுண்டல்லாண்டு வேற ஒன்றும் இல்லை. இதேபோல் சூரல்மலையில் தையல்காரராக இருந்த நாசர் தனது இரத்த சொந்தங்களில் 17 பேரை இழந்துள்ளார். இவரது வீட்டின் அருகே இருந்த உறவினர்களின் நிலையும் தெரியாததால் மிகுந்த வேதனையில் இருக்கிறார். പിന്നെ കുടുംബത്തിൽ നിന്ന് 17 പേര് എൻ്റെ രക്തത്തിൽ പറഞ്ഞ 17 പേര് പോയിട്ടുണ്ട്. അതിൽ 9 പേരെ കിട്ടിയിട്ടുണ്ട്. ബാക്കി കിട്ടാനാണ്. കിട്ടിയവരൊക്കെ മറവ് ചെയ്തു. പിന്നെ ഞങ്ങളിപ്പോൾ മേപ്പാടി ക്യാമ്പിലാണുള്ളത്. കുഴപ്പമൊന്നുമില്ല, ഇപ്പോൾ സേഫാണ്. മൊത്തം സ്വന്തക്കാർ മൊത്തമായിട്ട് ഒരു 40-ൽ കൂടുതൽ, 40-ൽ താഴെയല്ല, 40-ൽ കൂടുതൽ ആൾ പോയിട്ടുണ്ട്. അതിൽ കുറച്ച് പേരെ കിട്ടിയിട്ടുണ്ട്, കുറച്ച് പേരെ ഇനി കിട്ടാനുണ്ട്. கண்முன்னே சொந்தங்களை இழந்த சோகத்தில் இருந்து அவர்கள் மீள்வது எப்போது? வீடு உட்பட அனைத்தும் பறிபோன நிலையில் மீண்டும் பூஜ்ஜியத்தில் இருந்து அவர்களது வாழ்க்கை தொடங்குவது எப்போது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு எதிர்காலம்தான் விடை சொல்லும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வயநாட்டின் மெப்பாடியில் இருந்து செய்தியாளர் ஐயாச்சாமி.